ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல வரவங்களுக்கு நான் என்னோட சேனலுக்கு எப்படி ஈஸியா மானிட்டேஷன் வாங்கினேன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி சீக்கிரமா வந்து வாட்சிங் ஹவர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி மானிட்டேஷன் வாங்கினேங்கிறதுக்கான நிறைய சின்ன சின்ன ட்ரிக் எல்லாம் வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். தயவு செய்து வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது சிம்பிளா தான் இருக்கும், பட் அதுல கொடுத்துருக்க ட்ரிக் எல்லாத்தையும் நீங்க உங்களோட சேனல்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அபரிமிதமா இருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே வந்து ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. நிறைய விஷயங்கள்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பா உங்களோட வியூஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் தான். தம்ப்நெயில் ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு பாத்துடலாமா? இப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து தேவை, ஹவு டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன், உடனே யூடியூப்ல சர்ச் பண்ணலாம் தான் எனக்கு தோணும். யூடியூப்ல சர்ச் பண்றேன் ஹவு டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட்னு. அதுவும் நிறைய வீடியோஸ் லிஸ்ட் வருது. அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்தோனையும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் கிளிக் பண்ணி பாப்பனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு மேபி சான்சஸ் கூட இருக்கும். இந்த விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும் தான் சான்சஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயில் என்ன அட்ராக்ட் பண்ணணும். அப்போ நிறைய தம்ப்நெயில் வரும். சும்மா என்னோட போட்டோவை மட்டும் போட்டுட்டேன் அப்படின்னா கீழே ஹெட்லைன் அந்த இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தம்ப்நெயில்ல என்ன போட்டிருக்கு, அந்த தம்ப்நெயில்ல அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குங்கிறத அப்படியே அந்த தம்ப்நெயில்ல நம்ம கொடுத்துருப்போம். அப்போ அந்த தம்ப்நெயில பார்த்துதான் மேக்சிமம் இங்க பல பேர் வந்து வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குறது, இன்க்ளூடிங் நானே வந்து தம்ப்நெயில நான் அட்ராக்ட் பண்ணா மட்டும் தான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அந்த தம்ப்நெயில முடிஞ்ச வரையும் வீடியோக்குள்ள என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குதுங்கிறத கொடுத்துருவாங்க. அதனால அந்த வீடியோ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையாங்கிறத அந்த தம்ப்நெயில் பார்த்தே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த தம்ப்நெயில் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் பாத்தீங்களா? நான் என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தம்ப்நெயில் தான் யூஸ் பண்றேன். என்னோட போட்டோ எடுத்துப்பேன், அந்த வீடியோல முக்கியமா ஒரு 4-5 லைன் சொல்லியிருப்பேன். அந்த 4-5 லைன்லாம் எடுத்து தம்ப்நெயில எடிட் பண்ணி அப்படியே போட்டுருவேன். சரி, ஓகே. தம்ப்நெயில் எடிட் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு ஆப் இருக்கு. முக்கியமா இந்த இடத்துல டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேங்க, நான் எந்த ஒரு ஆப் ப்ரமோஷனும் பண்ணல. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ணாம தம்ப்நெயில் எடிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப்ல, அந்த ஆப்னால நான் ரொம்ப பெனிஃபிட் ஆயிட்டேன். இதுவரையுமே தம்ப்நெயில் எடிட்க்கு அந்த ஆப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னை வரையும் எந்த ஒரு பேமெண்ட்டுமே நான் அதுல வந்து பண்ணாதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சல் ஆப் தான். கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட போனுக்கு அந்த ஆப் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த ஆப்போட ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோ வரும். அதுல அந்த ஆப்ல வந்து எப்படி எடிட் பண்றது, உள்ள போயிட்டு தம்ப்நெயில் செட் பண்றதுக்கு அந்த சைஸ்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து எப்படி போட்டோ உள்ள கொண்டு வர்றது, எப்படி நம்ம டெக்ஸ்ட்ல டைப் பண்றதுங்கிறது எல்லா விஷயங்களும் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருப்பேன். பிகினர்ஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டுமே வந்து அந்த இப்போ வரப்போற அந்த கிளிப்ல வரும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். கூகுள் பிளே ஸ்டோர்ல பிக்சல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா இப்படிதான் காட்டும். கார்னர்ல 4 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணா நிறைய டீடைல்ஸ் காட்டும். அதுல நமக்கு தேவை இமேஜ் சைஸை கிளிக் பண்ணிக்கிங்க. உள்ள போனா கஸ்டம்னு காட்டும். கஸ்டமை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஸ்கொயர், ப்ரொஃபைல் பிக்சர், யூடியூப் சேனல் பேனர், யூடியூப் தம்ப்நெயில், ஃபேஸ்புக் கவர் ஆர்ட், கூகுள் பிளஸ் போட்டோ கவர், அப்புறம் ட்விட்டர்னு இருக்கும். நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் தான். யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற சைஸ் பிக்சர் வந்து இப்போ வந்து நமக்கு கிடைச்சிரும். அந்த நியூ டெக்ஸ்ட் வந்து கார்னர்ல டிலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளஸ் சிம்பிள் வந்து காட்டும் பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட், கரண்ட் டேட், ஸ்டிக்கர் ஷேப்ஸ்லாம் வரும். இதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா 4வது ஆப்ஷன்ல 2 லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கலர் காட்டும். நமக்கு என்ன கலர்ல வேணாலும் இந்த பேனரை வந்து நம்ம கலர்ல
சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் இல்லைனா அந்த ப்ளூ கலர் இது மாதிரி எந்த கலர் வேணாலும் நான் வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறனால ஆல்ரெடி இருந்ததுலேயே ரேண்டமாக நான் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் கேலரிக்குள்ளே போகும். இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜில் 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அதை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரிலாம் வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால் கிராப் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த கார்னரை வந்து அப்படியே வந்து இழுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃபுல் சைஸ் வந்து கவர் ஆகிடும். நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன மேஜிக் நடக்கும் பாருங்க. இந்த கார்னரில் 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து ஷேட் ஆகுது இல்லையா, அசையுது இல்லையா, இதில் வந்து நம்மளால் வந்து ஏதோ டைப் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ வந்து நகுந்துரும், மிஸ்டேக் ஆகிடும் ஏதாவது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செம்மையான ஒரு மேஜிக்கு. எனக்கு இதில் பிடிச்சது இந்த ஃபீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கரெக்டாக வந்து கிராப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த கார்னரை வந்து அந்த டபுள் லேயரை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கிங்க. அந்த பூட்டு மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மேஜிக் வந்து இருக்குது. நம்ம இமேஜ் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா அந்த பூட்டுக்கு கீழே ஒரு ஐ ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஷேட் ஆகவே இல்லை, இமேஜ் அப்படியே தானே இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த இமேஜ் வந்து மறைக்க வைக்க முடியும். கார்னரில் ஐ ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மறைஞ்சிருச்சு இப்போ அந்த இமேஜ். இப்போ அதை எடுத்து விட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து அகெயின் வந்துடும். இப்போ திருப்பி நம்ம வந்து அதை வந்து லாக் பண்ணோம்னா ஃபோட்டோ அகெயின் வந்துடும். இது மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த ஆப்பில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் 1 by 1 சொல்கிற வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். இப்போ அகெயின் வந்து ஃப்ரம் கேலரிக்குள்ளே போய்க்கலாம். மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து கேலரிக்குள்ளே போயிடும். நான் வந்து இன்றைக்கி ஒரு சீரியல் தம்ப்நெயில் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிஃப்ரெண்ட் டைப்பான பிக்சரை வந்து நம்மளால கிராப் பண்ணி கொண்டு வர முடியும்னு. ஆக்சுவலி நான் இதை வந்து யூடியூப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை அழகா நம்ம வந்து கிராப் பண்ண முடியும் பாருங்களேன். அந்த இமேஜ்ல ஆல்ரெடி அவங்க தம்ப்நெயில் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல அந்த லோகோ மட்டும் வராத மாதிரி நீங்க கிராப் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்போ கிராப் பண்ணி அவங்கள எடுத்தாச்சு. கிராப் பண்ணி கொண்டு வந்து கரெக்டான பொசிஷன், எந்த பொசிஷனோ அந்த இடத்துல அழகா கார்னர்ல கொண்டு வந்து வச்சுக்கிங்க. இதை மாதிரி தான் இல்லை, நான் எண்டில் ஒரு ப்ராப்பரான தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாவே தெரிஞ்சிடும். அகைன் கேலரிக்குள்ள போய்க்கலாம். இது எல்லாமே உங்க மொபைல் கேலரிக்கு வந்துடும். நீங்க இமேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை டவுன்லோட் பண்ணாலும் சரி. இப்போ மல்டிபிள் இமேஜ்ல வந்து கிராப் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கார்னர்ல இருக்கிறதெல்லாம் கிராப் பண்ண வேணாம். ஏன்னா அதுல அவங்களோட லோகோ வந்து தெரியுது. அவர் வில்லன் சார் இருக்காருங்களையா, அவரை மட்டும் அழகா நீட்டா கிராப் பண்ணி எடுத்துடலாம். முக்கியமா எனக்கு இந்த வீடியோக்கு அவர் தான் தேவை. ஏன்னா மேக்சிமம் அவரை பத்தி தான் அதிகமா நான் இந்த வீடியோல பேசியிருப்பேன். நீங்க யாரை பத்தி அதிகமா என்ன விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கீங்களோ அந்த கிளிப் ஏதாவது ஒரு இமேஜ் இல்லை அது ஏதாவது ஒரு டீட்டெயில்டான ஒரு டெக்ஸ்ட் வந்து தம்ப்நெயிலில் கொடுக்கணும். தம்ப்நெயில் ப்ராப்பரான ஒரு தம்ப்நெயில்னா அதான் ஒரு ப்ராப்பரான தம்ப்நெயில். நான் அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த காரணத்தினால அவங்கள பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்நீச்சலில் நந்தினி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட இமேஜை அழகாக அந்த அடிக்க சென்ற நந்தினிங்கிறத மட்டும் தள்ளிட்டு அவங்களோட இமேஜை மட்டும் அழகா வந்து நம்ம வந்து இப்போ கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டைம் எல்லாமே கிராப் பண்ணி விட்டுறணும். இப்போ அழகா கிராப் பண்ணி எடுத்துட்டு வந்து கார்னர்ல வச்சுக்கலாம். இது என்னடா இது இப்படி செட் பண்றோமே, கரெக்டா ப்ராப்பரா இருக்குமானா வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆப்ஷனும் யூஸ் பண்ண போறோம் நாம. இப்போ ஃபுல்லாகவே கார்னரில் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல சூட்டபிள் ஆகுதுங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் இமேஜஸ் செட் பண்ணி வச்சுக்கிங்க. நான் வந்து என்னோட இமேஜ் நடுவில் வச்சுருக்கேன் இல்லையா, எனக்கு இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. அதனால நான் வந்து இப்போ வந்து கார்னரில் வச்சு பார்க்குறேன். இது நடுவில் நான் உட்காந்துருக்கிறத வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமாங்கிற மாதிரி இருக்குது. அதனால வந்து கார்னரில் இருக்கிற 4 டாட்டுக்கு கீழே இருக்கிற 2 லேயரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா இமேஜும் ஷோ ஆகும். அதில் என்னோட இமேஜ் லாக் ஆகிருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் இப்போ டிலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பெருசாக அந்த இடத்துல வந்து எல்லாமே கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு இமேஜையும் வச்சு பார்க்கலாம். ஏஜிஎஸோட இமேஜ் மட்டும்தான் ஒரு இடத்துல கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மற்றபடி அவங்க நந்தினி அவங்களோட இமேஜ்லாம்
கரெக்டாக அந்த பொசிஷன் ஓகே, அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது கரெக்டாக இருக்கும். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 2 இமேஜ் தேவை. ஆல்ரெடி வச்சிருக்க ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஏதாவது ஒரு 2 இமேஜை மட்டும் நான் கிராப் பண்ணி எடுக்க விரும்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதிலே எடுத்துக்கலாம், இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே. இப்போ வந்து அவங்க ஈஸ்வரி சிஸ்டர் அண்ட் ஜனரி சிஸ்டர் இருக்கிற இமேஜை வந்து நான் கிராப் பண்ணிக்க போகிறேன். அழகாக கிராப் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற லோகோவோ வேற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்மளோட தம்ப்நெயில்ல வந்துடக்கூடாது, சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கணும். சோஷியல் மீடியாலேருந்து இமேஜ் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து அழகா வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிராப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இமேஜை வந்து நல்லா அந்த கார்னரை பிடிச்சிங்கன்னா நல்லா பெருசாகும், இமேஜ் சைஸ் வந்து பெருசாகும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்தாச்சு. மற்ற எல்லா இமேஜும் கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆகுது. பேஜஸோட இமேஜ் மட்டும் கனெக்டிவிட்டி ஆகுற மாதிரி எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னா அந்த பாக்ஸ் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த இடத்துல நிறைய ஏதாவது டெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அதாவது இந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணுறேன் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து இவங்க ஏஜஸை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பேன். நான் பேசியிருக்கிறனால என்னோட ஃபோட்டோ கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அகெயின் ஃப்ரம் கேலரிக்குள்ளே நான் வந்து இப்போ போய் அந்த ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ இந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸ்க்கு அளவாக வந்து நம்ம வந்து கிராப் பண்ணணும். நான் எதுக்கும் இந்த அளவுக்கு கிராப் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன். ஃபிட் ஆகுறானா ஃபிட் ஆகலை. நான் வந்து இமேஜ் வந்து பெருசாகணும் கீழே இருக்கிற இமேஜ் வந்து மறைகிற மாதிரி இருக்குது. இது வேணா என்னோட இமேஜ் பாதியா இந்த இடத்துல கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி ஆகுமான்னு கேட்டா இல்ல. அகைன் இந்த இமேஜை வந்து இப்போ நான் டிலீட் பண்றேன். அந்த டிலீட் கார்னர் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதை டிலீட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் வந்து கேலரிக்குள்ள போவோம். அங்கேருந்து அங்கேயே வச்சு நம்ம வந்து அந்த இமேஜை வந்து கரெக்டான சைஸ்ல கிராப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல கரெக்டா நீங்க கிராப் பண்ணிட்டீங்கன்னா அங்க போயிட்டு ஒவ்வொரு இமேஜும் நீங்க மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ கார்னர் மேலே தலையிலையும் வந்து கரெக்டாக நான் கிராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, இந்த இமேஜ் மேலே வைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு அப்பயும் ஒரு இடத்துல வந்து கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி தெரியுது. இன்னொரு இமேஜை மறைக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த 2 லேயரை அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் என்னோட போட்டோவுக்கு மேலே கொண்டு போயிடணும். அப்படியே தள்ளிட்டு போங்க. இந்த சைட்ல வந்து டாட்டா இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி தள்ளினீங்கன்னா மேலே வந்துடும். இப்போ கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆகுது பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இதை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒரு இமேஜுக்கு மேலே வரணும்னா இந்த லேயருக்குள்ளே போய் கிளிக் பண்ணி மேலே கொண்டு வர முடியும், சரிங்களா? அதை மறைக்க வைக்கவும் முடியும், அந்த லேயரால் முன்னாடி கொண்டு வரவும் முடியும். புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. முடிஞ்ச வரையும் சிம்பிளாக ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ்க்காக நியூ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்துக்குங்க. இப்போ அந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து எரேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து தமிழ் ஃபாண்ட்டில் வந்து நான் வந்து இப்போ எழுத போகிறேன், சரிங்களா? எனக்கு தமிழ் ஃபாண்ட்டை விட இங்கிலீஷ் ஃபாண்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இருக்குது. ஏன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, லீனாக இருக்கும். இதை பாருங்க, அகெயின் வந்து இதை வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை ப்ளஸ் சிம்பிள் அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். திருப்பி டெக்ஸ்ட்டை அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நியூ டெக்ஸ்ட்டை வந்து எரேஸ் பண்ணுறேன் அகெயின். இப்போ தமிழ் ஃபாண்ட்லேயே வந்து அந்த சீரியலை பற்றி நான் என்ன முக்கியமான ஹைலைட் வேர்ட்ஸ் இருக்கணும், ஏதாவது வந்து ஆடியன்ஸை அந்த தம்ப்நெயில்ல எழுதியிருக்க லெட்டரோ இல்லை அந்த ஃபோட்டோவோ அட்ராக்ட் பண்ணணும். அதனால தான் ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். அத்தனை பேரோட ஃபோட்டோ கொடுத்துருக்க ரீசன் என்னன்னா, ஆடியன்ஸ்க்கு அவங்கள பார்த்தோன்னே ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகணும். இப்போது எதிர்நீச்சல் சீரியலை பற்றி ஏதாவது ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 4-5 வேர்ட்ஸ் மட்டும் நான் வந்து இப்போ வந்து டைப் பண்ண போகிறேன், சரிங்களா? அந்த வீடியோவில் நீங்கள் பேசியிருக்கிற வேர்ட்ஸாக இருக்கணும். எதிர்நீச்சல் சீரியலில் எதிர்பாராத திடீர் திருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் மக்களை அந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்த உடனேயும் டைட்டிலை விட தம்ப்நெயிலை வந்து பார்த்து கிளிக் பண்ணுற ஆடியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இங்கே. அப்போது அந்த அளவுக்கு குவாலிட்டியான தம்ப்நெயில் முடிஞ்ச வரையும் நம்ம எடிட் பண்ணணும். ஆனால் சிம்பிளான தம்ப்நெயிலை எடிட் பண்ணி உள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தாலே மக்கள் அந்த வீடியோவை பார்ப்பாங்க, சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து அழகா வந்து டைப் பண்ணியாச்சு. இதை வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி முன்னாடி வந்துடும். இப்போ கரெக்டான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் எனக்கு ஓகேன்னு தோணுது. இந்த ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லேயர்னு இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணி ப்ரௌசருக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதை பாருங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதில் நான் எப்போதுமே அந்த ஆப்ஷன் தான், அந்த ரெட் கலர் ஆப்ஷன் தான் கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து இப்போ இமேஜ் வந்து லீனாக இருக்குது. இதே இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா போல்டாக தெரியும். அதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா இமேஜும் நான் லாக் பண்ணுறேன். ஏன்னா டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நகுத்தும். டெக்ஸ்ட்டையும் சேர்த்து லாக் பண்ணிடக்கூடாது. நான் டெக்ஸ்ட்டையும் சேர்த்து லாக் பண்ணிட்டேன்.
பண்ணிட்டேன். மறுபடியும் அகைன் போயிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்றேன். இப்போது டெக்ஸ்ட்டு மட்டும்தான் அசையும், மற்ற எல்லா இமேஜும் ஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மற்ற இமேஜ்லாம் கரெக்டாக நம்ம வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடத்துல சொதப்பல் ஆகிடக்கூடாது. ஒரு இமேஜை டச் பண்ணும்போது இன்னொரு இமேஜ் நடந்துடக்கூடாது. இப்போ கலருக்குள்ளே போய்க்கலாம், அப்படியே தள்ளினீங்கன்னா கலர் வரும். நீங்கள் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நான் ஒயிட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டை சூஸ் பண்ணி சைஸை கரெக்டாக கொண்டு வந்து டிக் கொடுத்து கரெக்டாக இடத்துல வச்சுக்கிங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு சில விஷயம்லாம் பண்ணோம், சின்ன சின்ன மேஜிக் தான், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் டைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டோக் இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டோக்கு. இந்த ஸ்டோக்குள்ளே போனீங்கன்னா ஏதாவது ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டாக இருக்கும். இப்போது எனக்கு வந்து க்ரீன் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியுது. க்ரீனுக்கே கொஞ்சம் எதுக்கும் ஷேடெல்லாம் கொடுத்து பார்க்கலாம், ஷேடோலாம் கொடுத்து பார்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஷேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன கொடுக்கலாம், ஒயிட்டு கொடுத்து பார்ப்போமா? ஒயிட்டு கொடுத்து பார்த்தா ரொம்ப இதாக இருக்கிற பிளர்ராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி அந்த வேர்ட்ஸ்லாம் மக்கள் கண்ணில் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி கிளிக் பண்ணும். எதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒயிட்டுக்கு பதில் இந்த பர்பிள் கலர் கொடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிற மாதிரி தெரில. ஒவ்வொரு இதாக கொடுத்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கணும். உங்களுக்கு அந்த மக்கள் நீங்களும் பல வீடியோவில் பார்க்கும்போது அந்த வீடியோக்கான ஆடியன்ஸ் தானே, உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அதை மாதிரி அந்த வீடியோவை ரெடி பண்ணுங்க. இப்போ இது ஓகேவான்னு கேட்டால் இதுவுமே கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்ப ஷேடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொன்றுத்தையாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வாருங்க. நமக்கு முக்கியம் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த கலர் ஆப்ஷன், அந்த ஸ்டோக்கு அண்ட் வந்து ஷேடு கூட நமக்கு தேவையில்லை, ஸ்டோக்கும் கலரும் தான் தேவை அந்த டெக்ஸ்ட்டுக்கு, சரிங்களா? இப்போ அகைன் ஷேடை கிளிக் பண்ணுறேன். ஷேடை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். ஷேடு அதிகமாக இருந்தாலும் ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் குவாலிட்டிலாம். அந்த கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும், அதிகமாகும். மைனஸ் கொடுத்தா அந்த கலர் எல்லாம் கம்மியாகும், சரிங்களா? அகெயின் வந்து பார்க்கலாம். இது எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது, பட் வந்து கொஞ்சம் வந்து டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த லெட்டர்ஸோட கலர் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அதனால் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துருந்தேன் லெட்டருக்கு, அந்த ஒயிட்டை கொடுத்துட்டு அவுட்டரில் ஸ்டோக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போது இமேஜ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் ப்ராஜெக்ட், சேவ் ஆஸ் இமேஜ்னு வரும். அந்த சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணிக்கிங்க. இது ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரிக்கு போயிடும். கஸ்டம்னு ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அந்த கஸ்டம்லேயே இருக்கட்டும். அது உள்ளே போனால் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கஸ்டமில் வச்சுக்கிங்க. நான் சொல்கிற இந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்க, 7680, சரிங்களா? 7680. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4620 கொடுக்கணும். சாரி, 420 கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எரேஸ் பண்ணிக்கிங்க, 4620 கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகும், சரிங்களா? இந்த இமேஜை போயிட்டு நீங்கள் வந்து கேலரியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து தம்ப்நெயிலாக வந்து வீடியோவில் செட் பண்ணுறீங்கிறதையும் கூடவே வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து சேவ்டுன்னு வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியான இமேஜ் கிடைக்கும். நான் இப்போ ரெடி பண்ண தம்ப்நெயிலை என்னோட யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிங்க, வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். உங்களோட கேலரியிலேருந்து எந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்படி ஓப்பன் ஆகும். கார்னரில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த இடத்துல கார்னரில் பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். அதில் டவுன்லோட் பண்ண தம்ப்நெயில் வந்துடும். இப்போது இந்த இடத்துல கிராப்லாம் எதுவும் பண்ணாமல் கரெக்டாக செட் பண்ணி டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட வீடியோவில் வந்து அந்த தம்ப்நெயில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து இந்த தம்ப்நெயில் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம வந்து ஒரு தம்ப்நெயிலை வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோலையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வழக்கம் போல் டைட்டில் கொடுக்கறது, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, வீடியோவை ப்ரைவேட் பண்ண போகிறீங்களா பப்ளிக் பண்ண போகிறீங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க, சரிங்களா? அடுத்தடுத்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கறது, டேக்ஸ்லாம் எப்படி கொடுக்கறதுங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம வந்து வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண முடியும். YT ஸ்டுடியோ மூலியமும் பண்ண முடியும், அண்ட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் மூலியமும் பண்ண முடியும். ஒவ்வொன்றும்
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் மூலியமா பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. அதனால ஃபயர்ஃபாக்ஸ் மூலியமா நான் பண்ணுறதில்ல. அண்ட் YT ஸ்டூடியோ மூலியமாகவும் பண்ணுறதில்ல. நான் கரெக்டாக வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இந்த இடத்துல கொடுக்க முடியாத ரீசனால் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து யூடியூப் மூலியமாகவே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபயர்ஃபாக்ஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. வீடியோ வந்து வழக்கம் போல் வந்து அப்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நீங்கள் ஷெட்யூல் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து என்ன பண்ண போகிறீங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ அப்லோடு கொடுத்தாச்சு. பப்ளிஷ் பண்ணுறீங்களா, சேஞ்ச் விசிபிலிட்டியான்னு கொடுத்துருங்க. இப்போ பப்ளிஷ் பண்ணியாச்சு. வீடியோவில் தம்ப்நெயில் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் தம்ப்நெயில் இப்படி தான் ஷோ ஆகும். சரிங்களா, சூப்பராக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், இந்த தம்ப்நெயில் எடிட்டிங் கிளிப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிக்சல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த தம்ப்நெயில் எடிட்டிங் பண்ணிட்டு உங்களோட வீடியோல தம்ப்நெயில அப்லோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தம்ப்நெயில் எடிட்டிங் சூப்பரா இருக்கு, உங்களுக்கு வந்து முன்னாடி வரை தம்ப்நெயில் எடிட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு, இப்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா தயவு செய்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.